Welcome to all. 11th standard, subject Biozoology, Unit 2, Chapter 3, Tissue Level of Organization. Today we are discussing about Unit 2, Chapter 3, Tissue Level of Organization. We know very well about that our body is made up of cells. All the living organisms, எந்த ஒரு living organisமாக இருந்தாலும் அதோட பாடி அப்படின்னு சொல்லும்போது they made up of cells. Cells unit to form a tissue. நிறைய செல்ஸ் இருக்கும். செல்ஸ் தான் என்ன ஆகும், நிறைய கம்பைண்ட் ஆகி டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். டிஷ்யூ ஆஃப்டர் தட் நிறைய டிஷ்யூ கம்பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும், ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் பிகம் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் பிகம் என்டையர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். வாட் யூ மீன் பை டிஷ்யூ? குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்டு டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய செல்கள் ஒன்று சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம், டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஷ்யூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அப்படின்றத பற்றிலாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் செல்ஸ் டு நாட் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி. ஒரு செல்லால் தனியாக தனித்து இயங்க இயலாது. இன்ஸ்டெட் தே ஃபார்ம் டைட் செல் கம்யூனிட்டிஸ் தட் லைவ் அண்ட் ஒர்க் டுகெதர். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒன்றோடொன்று இணைந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறது. Individual body cells are specialized, which each type performing specific function that helps to maintain homeostasis and benefits the body as a whole. இப்போ இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாடி செல்ஸுமே ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தோட ஹோமியோஸ்டேசிஸ் மீன்ஸ் பேலன்சிங் ஆஃப் அன் ஆர்கானிசம், தன்னோட உடல்நிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ளுதல், அதான் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பெனிஃபிஷியல் ஃபங்க்ஷன், யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செல் ஸ்பெஷலைசேஷன் இஸ் ஆப்வியஸ், ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு த மசில் செல் லுக் and act differ greatly from skin cells. Cell specialization allows the body to function in coordinated ways. See here. இப்போ தசை செல்கள் அப்படின்றது தான் நம்ம மசில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின் அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தசை செல்கள், ஸ்கின் அப்படின்றது தோல், நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு ஃப்ளஷி அப்பியரன்ஸை தான் என்ன சொல்லுவோம், மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மசில்ஸ்க்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஸ்கின்னுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அதுலேயே டிஃபர் ஆகுது இல்லையா, அதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஃபர் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்சேஷன், நம்மளுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கிறத உணர்கிறோம் அண்ட் வெரி ஹீட்டாக இருக்கிறத நம்ம உணர முடியுது, இது ஸ்கின் செல்ஸ் மூலமாக. அண்ட் மசில்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நம்ம நடக்கிறோம் இல்லையா, நடக்கிறதுக்கு இல்லை ஒரு ஆப்ஜெக்டை நல்லா புல் பண்ணுறோம், ஒரு நல்ல ஹெவியான ஆப்ஜெக்டை நம்ம புல் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளால் இழுக்கவோ தள்ளவோ ஒரு ஆப்ஜெக்டை முடியுது இல்லையா, அப்போ அதுக்கு எது யூஸ் ஆகுது, மசில்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் செல்ஸுக்கும் மசில் செல்ஸுக்குமே ஃபங்க்ஷன்ஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செல் ஸ்பெஷலைசேஷன் அலோஸ் த பாடி டு ஃபங்க்ஷன் இன் கோஆர்டினேட்டட் வேஸ். இந்த செல்கள்லாம் ஒருங்கிணைந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் யூ மீன் பை டிஷ்யூ? வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். A group of cells that are similar in structure and perform common or related functions are called tissue. Group of cells தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஷ்யூன்னு சொல்கிறோம். that are similar in structure, அமைப்பில் ஒரே மாதிரியாக இருக்குது, அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு செய்யும்போது perform common or related ஃபங்க்ஷனை செஞ்சால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. வாட் யூ மீன் பை ஹிஸ்டாலஜி? அடுத்த 2 மார்க் கேட்பாங்கடா. ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ், டிஷ்யூவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுக்கு தான் என்ன சொல்கிறோம், ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டோ அப்படின்னாலே டிஷ்யூன்னு அர்த்தம், லாஜி அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். ஓகேங்களா? டிஷ்யூ 2 மார்க்கில் கேட்பாங்க. டிஷ்யூ ஆர் ஆர்கனைஸ்ட் இன் ஏ ஸ்பெசிஃபிக் ப்ரொபோர்ஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் லைக் லங்ஸ், ஹார்ட், ஸ்டொமக், கிட்னி, ஓவரி, டெஸ்டிஸ் எக்ஸெட்ரா. நான் சொன்னேன் நிறைய செல்ஸ் யூனிட் டு ஃபார்ம் அ டிஷ்யூ அப்படின்னு சொன்னோம். டிஷ்யூ யூனிட் டு ஃபார்ம் அ ஆர்கன். என்னென்ன ஆர்கன், இன்டர்னல் ஆர்கன் ஆர் எக்ஸ்டர்னல் ஆர்கன், வாட் எவர் இட் இஸ். நிறைய டிஷ்யூ ஒன்று சேர்ந்து எதை உருவாக்கும், ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். ஆர்கன்கிறது உங்களுக்கு தெரியும், ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், கிட்னி அண்ட் ஸோ ஆன். ஸோ tissue are called living fabrics.
ஸோ திசுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உறுப்பை ஆர்கனை உருவாக்குறதுனால அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஷ்யூவோட இன்னொரு நேம் லிவிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே டீச்சர், ஒய் த டிஷ்யூஸ் ஆர் கால்டு லிவிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா தே ஃபார்ம் ஆர்கன், அவ்வளோதான். டிஷ்யூ யூனிட் டு ஃபார்ம் ஆர்கன். If two or more organs perform a common physical and chemical functions, they are called as organ system. இப்போ ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒன்று சேர்ந்து இப்போ ஐயாவோ ஹார்ட்டாவோ ஆர் ஹேண்ட் அல்லது ஸ்டொமக் அல்லது கிட்னி ஏதோ ஒரு ஆர்கனாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஆஃப்டர் தேட் ஒரு பர்டிகுலர் ஒரு சம் ஆர்கன்ஸ் சில ஆர்கன் வந்து சேர்ந்து ஒரு காமன் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபங்க்ஷனை பண்ணால் அதுக்கு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றோம். ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது நம்ம பாடியில். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஆர்கன்லாம் சொல்லுவோம்? பிகினிங் வந்து மவுத் சொல்லுவோம். மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி பேரிங்ஸ், ஈசோபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஏனஸ், இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். லைக் தட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நோஸில் ஆரம்பித்து வாட் இஸ் தட் லங்ஸ், நோஸ்க்கும் லங்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன சொல்லுவீங்க? ட்ரக்கியா, விண்ட் பைப்பு, இந்த ட்ரக்கியா இருக்கு இல்லையா, ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியோல்ஸ், அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்வியோலை, இதெல்லாம் லங்ஸ், இதெல்லாம் சேர்ந்தால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட் வெசல்ஸ், ஆர்டரி வைன்ஸ் அண்ட் தென் ஹார்ட், இதெல்லாம் சேர்ந்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு சிஸ்டத்தையும். Most organs contain different type of tissues and their arrangement determine the organ structure and functions. இப்போ ஒவ்வொரு ஆர்கனுமே எந்த ஒரு ஆர்கன் எடுத்துட்டாலும் மோஸ்ட் ஆர்கன் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ், ஏகப்பட்ட டிஷ்யூஸ் இருக்குது. அந்த டிஷ்யூவோட டைப்ஸ் எல்லாம் பற்றி அடுத்தடுத்து நம்ம இந்த வகுப்புலையே பார்க்க போகிறோம். ஓகே டீச்சர். அண்ட் அரேஞ்ச்மெண்ட் டெட்டர்மைன் த ஆர்கன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் டிஷ்யூ வந்து என்ன விதம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் ஆல்சோ தே பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன். அது எந்த விதமான அனிமல் டிஷ்யூ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எய்தர் இட் இஸ் சிம்பிள் டிஷ்யூ ஆர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, கியூபாய்டல், ஸ்குவாமஸ், அந்த மாதிரி எந்த டிஷ்யூ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்டு ஹிஸ்டாலஜி, செப்பரேட் 2 மார்க்மா. Complements the study of cross anatomy. Together they provide structural basis for understanding organ physiology. இப்போ ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொன்னோம், ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொன்னோம். அண்ட் தென் அனாட்டமினா என்னடா, இன்டர்னல் ஆர்கன்ஸை பற்றி படிக்கக்கூடியது. ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் அனாட்டமி. ஸோ ஹிஸ்டாலஜி அண்ட் அனாட்டமி ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஃபிசியாலஜி இன்டர்னல் ஆர்கனை பற்றி, ஃபிசியாலஜினா என்னன்னு தமிழில் உடற்செயலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர்கனை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? ஹிஸ்டாலஜியும் அனாட்டமியும். ஓகே, இவ்வளோதாம்மா இன்ட்ரோடக்ஷன். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அனிமல் டிஷ்யூக்கு போக போகிறோம். அனிமல் டிஷ்யூனா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூ இருக்குது அப்படின்றத மட்டும் ஓவர்வியூ பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒவ்வொரு டைப்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அனிமல் டிஷ்யூஸ். Tissue is a group of similar cells having specific function and origin. அனிமல் டிஷ்யூலேயே ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கடாமா. எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ. அனிமல் டிஷ்யூ ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த சைஸ், ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல்ஸ். அனிமல் டிஷ்யூவை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? பேஸ்ட் ஆன் த சைஸ், ஷேப், ஃபங்க்ஷன். அதோட அளவின் அடிப்படையிலையும் வடிவத்தோட அடிப்படையிலையும் அது பணி என்ன செய்யுது, ஃபங்க்ஷன் என்ன செய்யுது அப்படின்றத பேஸ் பண்ணி அனிமல் டிஷ்யூவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் 4 primary basic tissue types that interview to form a fabric of the body. They are epithelial tissue, connective tissue, muscle tissue and nervous tissue அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னா அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் எபித்தீலியல் டிஷ்யூ. அண்ட் தென் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்போர்ட். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது மூமெண்ட், நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு அல்லது நம்ம நடக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகக்கூடியது மஸ்குலர் டிஷ்யூ. அண்ட் தென் நியூரல் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நியூரல் டிஷ்யூஸ்.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இன் ஹியூமன் காமிச்சிருக்காங்க டயக்ராமில் டெக்ஸ்ட் புக்கில். ஃபஸ்ட் பாருங்கள் எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்றது நம்மளோட அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது வந்து எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடி கேவிட்டிலையுமே இந்த எபித்தீலியல் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் டிஷ்யூ, ஸ்கெலிட்டல் மசில்ஸ், எலும்பு தசைன்னு சொல்லுவோம் இல்லையா, எலும்பும் தசையும் சேர்ந்த இடத்த சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இங்கே கூட காமிச்சிருக்கிறது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுக்கள்னு சொல்லக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ. பிரெயினில் இருக்கக்கூடியது நர்வஸ் டிஷ்யூ. அண்ட் தென் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் கார்டியாக் மசில்ஸ். ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் ஆர் கால்ட் கார்டியாக் மசில்ஸ், ஹார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்மூத் மசில்ஸ், இந்த இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடியது என்ன மசில்ஸ்? ஸ்மூத் மசில்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூ ஃப்ளோ சார்ட் காமிச்சிருக்காங்க. அனிமல் டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 4 different categories: epithelial tissue, connective tissue, muscular tissue, neural tissue. The epithelial tissue further classified into simple and compound. Simple epithelial tissue further classified into squamous epithelial tissue, cuboidal epithelial tissue, columnar, ciliated and pseudosatrified. Next compound epithelial tissue வந்து பார்த்தீங்க அப்படின்னா stratified, transitional ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டிஃபைட்லேயே 3 டைப்ஸ் இருக்குது: ஸ்குவாமஸ், குயிபாய்டல், காலம்னார். ஸ்குவாமஸில் 2 டைப் இருக்குடா, கெரட்டினைஸ்ட் அண்ட் நான் கெரட்டினைஸ்டு. இப்போ அனிமல் டிஷ்யூவோட கிளாசிஃபிகேஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எபித்தீலியல் டிஷ்யூவோட வேலை என்ன? பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பாடிக்கு தேவையான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது கனெக்டிவ் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னா மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். நியூரல் டிஷ்யூ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் கண்ட்ரோல், நம்ம பாடியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய நியூரல் டிஷ்யூ. ஓகே டீச்சர், எபித்தீலியல் டிஷ்யூவில் 2 டைப், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். அதாவது எளிய மற்றும் காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டு எபித்தீலியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சிம்பிள் எபித்தீலியத்தில் பாருங்கள் 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ்னால் என்ன டீச்சர்? அதாவது இந்த செல்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த டிஷ்யூவில் உள்ள செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? தட்டை வடிவத்தில் இருக்கும். அதனால தான் அது வந்து ஸ்குவாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். கியூபாய்டல் அப்படின்னு சொல்லும்போது கனசதுர வடிவத்தில் இருக்கும். கியூபிக் நேச்சராக இருக்கும் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. காலம்னார் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், காலமாக தூணாக இருக்கும் செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, எந்த ஆர்கனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதே மாதிரி சீலியேட்டட், சீலியானா என்ன சொல்லுவோம்? குறி இலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறி இலை, அந்த சீலியேட்டட் குறி இலை கொண்ட செல்களை கொண்டிருக்கிறதுனால இந்த எபித்தீலியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சீலியேட்டட் எபித்தீலியம். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. ஸ்ட்ராட்டம்னா என்ன? லேயர் அப்படின்னு சொல்லுவோம். சூடோ அப்படின்னா ஃபால்ஸ், பொய்யான அடுக்குகளை கொண்ட செல்கள் இருக்குது இந்த டிஷ்யூவில். அதனால் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொய் அடுக்கு செல்கள். சூடோனா என்ன? ஃபால்ஸ். ஸ்ட்ராட்டம்னா என்ன? லேயர். ஸோ பொய்யான அடுக்குகளை கொண்ட செல்களை கொண்டிருக்கிறதுனால அதுக்கு பேர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராட்டிஃபைடு, டிரான்சிஷனல் 2 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா லேயர், அடுக்கு அப்படின்னு சொன்னோம். டிரான்சிஷனல் அப்படின்னா இடைநிலை. இப்போ ஸ்ட்ராட்டிஃபைடு எடுத்துக்கும்போது 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார். ஸ்குவாமஸ்னால் என்ன சொன்னால் ஃப்ளாட்டாக இருக்கும், செல்ஸ் தட்டையாக இருக்கும். கியூபாய்டல்னால் செல்ஸ் வந்து கியூபிக் கனசதுர வடிவத்தில் இருக்கும். காலம்னார் அப்படின்னா தூண் வடிவத்தில் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியத்தில், ஸ்குவாமஸ் எபித்தீலியத்தில் 2 டைப் கொடுத்துருக்காங்க: கெரட்டினைஸ்ட் அண்ட் நான் கெரட்டினைஸ்டு. கெரட்டின் நிரம்பிய செல்கள், கெரட்டின் அற்ற செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரிச்சிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ டு ஆல்.